சாசங்கனின் ஆவி. இதன் ஆசிரியர் நா. சிதம்பர சுப்பிரமணியன். குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்த விஜயகீர்த்தியின் நடை பொறுமை இழந்த அவன் மனதை காட்டிற்று. அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே வந்திருக்க வேண்டிய சாசங்கன் இன்னும் வரவில்லை. ஏன் இன்னும் வரவில்லை? ஒரு பக்கத்தில் 2 ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன. நடுவே உயரமான ஒரு பீடத்தில் சதுரங்க பலகையும் காய்களும் வைக்கப்பட்டிருந்தன. பாத்திரத்தில் உள்ள அகீர் கட்டைகளை கிளறிவிட்டு வட்டமிடும் அகீர் புகையைப் போல வந்தாள் ஹேமாங்கனை. அரசனையும் தனித்து நிற்கும் சதுரங்க பலகையும் பார்த்தாள். சாசங்கர் ஏன் இன்னும் வரவில்லை என்று கேட்டாள். இந்த நேரத்தில் இவர்கள் ஆட்டம் ஆரம்பித்திருப்பார்கள். சாசங்கன் இன்னும் வரவில்லையே என்றுதான் கேட்டாள். ஆனால் விஜயகீர்த்திக்கு அது மாறான எண்ணத்தை உண்டு பண்ணிற்று. என்னை போலவே சாசங்கன் வரவை எதிர்பார்க்கும் ஜீவன் வேறொன்றும் இருக்கிறது. ஹேமாங்கனையும் அவனுக்காக தவித்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தான். சில மாதங்களாகவே சாசங்கனுக்கும் ஹேமாங்கனைக்கும் இடையே எழும் பேச்சுவார்த்தைகளிலிருந்தும் முகக்குறிகளிலிருந்தும் ஒருவித சந்தேகம் அவனை அரித்து கொண்டிருந்தது. சாசங்கன் இருக்கும்பொழுது அவள் முகத்திலுள்ள ஒளி அவன் போனவுடன் போய்விடுவது போல அவனுக்கு தோன்றிற்று. புவனத்தையெல்லாம் அவன் வென்ற அவன் இந்த கணிகையின் மனதை மாத்திரம் ஜெயிக்க முடியவில்லையே என்ற ஐயுறவு மனதில் புறையோடி கொண்டிருந்தது. அந்த எண்ணம் அமைதியடைய முடியாத ஒரு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது. விஜயகீர்த்தி நினைத்ததை செய்தே தீருவான். அதில் வெற்றியும் பெறுவான். அவன் வெற்றி பெறாத காரியமே இல்லை சாசங்கனிடம் தோல்வி உறுவதை தவிர. ஆகவே செல்வத்தையும் அன்பையும் வைத்து பூசிக்கும் பெண் தெய்வத்தின் அன்பை மாத்திரம் பெற முடியவில்லையே என்ற எண்ணம் அவனுக்கு கசப்பாக இருந்தது. ரூபம், ஓவனம், செல்வம், கீர்த்தி, அதிகாரம் எல்லாம் நிறைந்த தன்னை விட சாசங்கனிடம் அவள் மனதை கவரும் பொருள் என்ன இருக்க முடியும்? சாசங்கன் கவி, காயகன், வேதாந்தி, சுந்தரமானவன். தன்னை திரசீகரித்து அவனை அவள் நேசிக்கிறாளோ என்ற சந்தேகம் இயற்கையிலேயே அகம்பாவம் கொண்ட விஜயகீர்த்திக்கும் புல்லுருவி போல் படர்ந்திருந்தது. கோபத்தை காட்டும் முகத்துடன் ஹேமாங்கனியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நந்தவனத்தை நோக்கியிருக்கும் சாளரத்தருகே போய் நின்றான். ஹேமா நந்தவனத்துக்குள் போய்விட்டாள். பூக்கொய்து கொண்டிருந்த ஹேமாங்கனியின் காதில் பாட்டை முணங்கிக் கொண்டே வரும் சாசங்கனது குரல் கேட்டது. திரும்பி பார்த்தாள். இறைவனது பெருமையை சொல்லும் கவியை வாய்க்குள்ளேயே சொல்லிக்கொண்டு அசைந்து அசைந்து வந்தான் சாசங்கன். கை நிறைய புஷ்பங்களை வைத்து கொண்டு பூத்து நிற்கும் மலர்கொடியை போல நின்றாள் ஹேமாங்கனை. ஹேமா, எனக்கு 2 மலர்கள் தரலாமோ என்று சிரித்து கொண்டே கேட்டான் சாசங்கன். எந்த மலர்கள் வேண்டும் என்று கைகளை நீட்டினாள். எது கை எது மலர் என்பதே தெரியவில்லையே. கவிஞனுக்கும் கண் தெரியாது போல் இருக்கிறதே. கடவுளுக்கும் யோசனை இல்லை. ஏன்? கண்ணையும் படைத்து பெண்ணையும் படைத்திருக்கிறானே. சரி சரி, நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள். அரசர் ஒரு நாழிகையாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நான் செய்திருக்கும் காவியத்தை சரிபார்த்து கொண்டிருந்தேன். நேரமாகிவிட்டது. மன்னர் தங்கள் வருகைக்கு தவித்து கொண்டிருக்கிறாயே. என்ன சதுரங்கம்? என்ன வாழ்க்கை நேதிய சதுரங்கம் ஆட்டம் போலதான் இருக்கிறது. ஒரு கவி கூறுகிறார், எல்லாம் இங்கோர் சூதாட்டம், இரவும் பகலும் மாறாட்டம், வல்லான் விதியே ஆடு மகன், வழியில் மனிதர் கவிகளம், சொல்லாதெங்கும் இழுத்திடுவான், ஜோடி சேர்ப்பான் வெட்டிடுவான், செல்லாதாக்கி ஒவ்வொன்றாய் திரும்ப அறையில் இட்டிடுவான். எனக்கு வாழ்க்கையும் அழுத்துவிட்டது, சதுரங்கமும் அழுத்துவிட்டது. வல்லான் விதி என்னை என்று வெட்டி அறையில் போடுவானோ? என்ன என்றுமில்லாமல் உங்களுக்கு இவ்வளவு விரக்தி?
அதற்கு காரணம் வாழ்க்கையல்ல, தினசரி நீங்கள் ஜெயித்து கொண்டே வருவதுதான். இன்று நீங்கள் ஜெயிக்கப் போவது இல்லை. அது என்ன உனக்கு அந்த எண்ணம் வந்தது? வாழ்க்கையில் ஜெயம் ஏற்படாவிட்டாலும் ஆட்டத்தில் எனக்கு ஜெயம் நிச்சயம், சந்தேகப்படுத்தாதே. இன்று நீங்கள் ஜெயிக்கப் போவது இல்லை. எனக்கு தோன்றுகிறது இன்று நான் தான் ஜெயிப்பேன். ஹேமா சந்தேகத்துடன் தலையை ஆட்டினாள். பந்தயம் வைக்க வேண்டும் என்கிறாயா? நான் ஜெயித்துவிட்டால் இந்த முத்துமாலை உன்னுடையது என்று கழற்றி கொடுத்து கொண்டே ஜெயித்தால் என்று கேட்டான். இந்த மலர்கள் என்று கையிலுள்ள மலர்களை அவனிடம் கொடுத்தாள் ஹேமாங்கனை. சாசங்கன் நேரா அரசனிடம் வந்துவிட்டான். ஹேமாவும் திரும்பிவிட்டாள். சாளரத்தின் அருகே நின்று கொண்டு மயில்கள் நடந்து போவதையும் தடாகத்தில் அன்னங்கள் ஜோடிகளாக நீந்துவதையும் பார்த்து கொண்டிருந்த மன்னனுக்கு இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தது தட்டுப்படாமல் இல்லை. அவர்கள் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தான். தான் இங்கே ஒவ்வொரு கணமும் அவன் வருகையை எதிர்பார்த்து நிற்க, சாசங்கன் சாவகாசமாக ஹேமாங்கனையுடன் சிரிப்பும் கேலியுமாக விளையாடி கொண்டிருக்கிறான். பேஷ், இவ்வளவு தூரம் வந்துவிட்டதா என்று உள்ளுர கடிந்து கொண்டிருந்த போது சாசங்கன் மாலையை கழற்றி அவளிடம் கொடுத்து கொண்டிருந்தான். அவள் மலர்களை அவனிடம் கொடுத்து கொண்டிருந்தாள். ஒரு நிமிஷம் அரசன் மனம் ஸ்தம்பித்து நின்றது. மதியிழந்து மயங்கி நின்றான். மனதில் பயங்கரமான எண்ணம் புயலடித்து கிளப்பிக் கொண்டிருந்தது. சாசங்கன் அரசன் முன் நின்றான். அவன் வந்ததை கவனிக்காதவன் போல் இருந்தான் விஜயகீர்த்தி. இன்று மிகவும் நேரமாகிவிட்டது என்று ஆரம்பித்தான் சாசங்கன். அரசன் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அரசன் சுமூகமாக இல்லை என்று மாத்திரம் எண்ணிய சாசங்கன் ஆசனங்கள் போட்டிருந்த பக்கம் சென்று காய்களை வரிசையாக வைத்துவிட்டு, இன்று நான் ஒரு ஆட்டம் கூட உங்களை ஜெயிக்கவிடப் போவதில்லை என்றான். வழக்கமாக இவர்கள் ஆட்டம் ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் நான் ஒரு ஆட்டம் ஜெயிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அரசன் ஆரம்பிப்பது வழக்கம். தினசரி 3 ஆட்டம் ஆடுவார்கள். அதில் ஒன்றை ஜெயிப்பதாக அரசன் வீராப்பு பேசுவது வழக்கம். ஆனால் அந்த ஒரு ஆட்டத்தை ஜெயிப்பது கூட ஏகதேசத்தில் அத்திப்பூத்தார் போல இருக்கும். தினசரி அதை சொல்லாமல் மாத்திரம் அரசன் விளையாட ஆரம்பிப்பதில்லை. தான் தாமதித்து வந்ததால் தன்னிடம் முகம் கொடுத்து பேசாமல் இருக்கிறான் என்று எண்ணிய சாசங்கன் அரசனை வம்புக்கிழுத்து ஆட்டத்தில் உற்சாகம் உண்டு பண்ண வேண்டும் என்று நினைத்து, உங்களை ஒரு ஆட்டங்கூட ஜெயிக்க விடப்போவதில்லை என்று ஆரம்பித்தான். அரசனுக்கு இந்த வார்த்தை உற்சாகத்தை உண்டு பண்ணவில்லை. எரிகிற கொள்ளியில் எண்ணெயை வார்த்தாற் போல இருந்தது. சாசங்கனிடம் அவன் எவ்வளவோ வாஞ்சையும் நட்பும் கொண்டிருந்தாலும் சாசங்கன் ஆட்டங்களை அடிக்கடி ஜெயிப்பதிலிருந்து அந்தரங்கமான அசூசையும் இருந்து கொண்டிருந்தது. யானைகளையும் குதிரைகளையும் கோட்டைகளையும் கொண்ட அநேக நிஜமான அரசுகளை யுத்தத்தில் அலட்சியமாக வென்ற தன்னை இந்த சாசங்கன் எதிர்பாராதபடி திடீரென்று வெகு அலட்சியமாகவும் லாவகமாகவும் தோற்கடிக்கும் மாயத்தை கண்டு ஒரு பக்கம் அவனிடம் அளவிற்கறந்த பிரேமையும் மதிப்பும் கொண்டிருந்தாலும் தினசரி தன்னை தோற்கடித்து கொண்டே வரும் அந்த கவிஞனிடம் பொறாமையும் கணிந்து கொண்டே இருந்தது. ஆகவே சாசங்கனுடைய அந்த வார்த்தைகளை கேட்ட அரசன் மனம் சிறிது நேரத்தில் வெடிப்பதற்கு தயாராக இருக்கும் எரிமலையைப் போல ஒத்திருந்தது. அப்பொழுதும் அரசன் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. பேசாமல் வந்து உட்கார்ந்தான். அவன் காய்களை பார்த்த பார்வை இன்று இவனை ஜெயிப்பேன் அல்லது இவன் உயிரையே வாங்குவேன் என்று சொல்வது போல இருந்தது. ஆட்டம் ஆரம்பமாயிற்று. அணிவகுத்து நிற்கும் படைகள் ஒவ்வொன்றாக கிளம்பின. சாசங்கன் இயற்கையாகவே சதுரங்க விளையாட்டின் நிபுணன். கல்மிஷமின்றி நிதானமாக விளையாடினான். அரசனே சாசங்கனை விட கீழ்த்தரமான விளையாட்டுக்காரன். தவிர மனதில் ஆத்திரமும் கோபமும் அசூசையும் பொங்கிக் கொண்டு நின்றன.
அரசன் விளையாட்டெல்லாம் தப்பும் தவறுமாக இருந்தது. சாசங்கன் இதை கவனித்தான். இரண்டொரு தரம் அரசனுடைய பிழைகளை சுட்டிக்காட்டி, இப்படி ஆடினால் இது நேருமே என்று ஜாக்கிரதைப்படுத்தினான். அரசனோ, இவன் சொல்லி நாம் கேட்பதாவது என்ற மனப்பான்மையோடு, சும்மா இருக்கட்டும், வேண்டுமென்று யோசித்தே அங்கு வைத்திருக்கிறேன் என்று பிடிவாதத்துடன் அதையே விளையாடுவான். அதன் பலன் முதல் ஆட்டம் அரசனுக்கு தோல்வி. இரண்டாவது ஆட்டம் ஆரம்பமாயிற்று. முதல் ஆட்டத்தில் விளையாடிய போது அரசன் ஆத்திரத்தை காய்களிலும் விளையாட்டிலும் காட்டவில்லை. நிதானமாக விளையாடினான். ஜாக்கிரதையாகவும் புத்திசாலித்தனமாகவும் விளையாடிய போதிலும் வழக்கம்போல் சாசங்கன் வெற்றி பெற்றான். இரண்டாவது ஆட்டம் ஆரம்பித்தவுடனே ஹேமாங்கனை வந்து வழக்கமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். அவளுக்கும் சதுரங்கம் ஆடத் தெரியும். இரண்டாவது ஆட்டம் முடிந்தவுடன் எழுந்திருந்து போய் அரசனுக்கு தாகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்துவிட்டு உட்கார்ந்து கொண்டாள். மூன்றாவது ஆட்டம் ஆரம்பமாயிற்று. அது ஆரம்பமானவுடன் ஹேமாவுக்கும் சாசங்கனுக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அரசன் காய்களிலிருந்து கண்களை எடுக்கவில்லை. கடுகடுப்பான அவன் முகம் ஒரு தீர்மானத்தை காட்டிற்று. காய்கள் நகர்ந்தன. யானையும் குதிரையும் ஒன்றை ஒன்று பொருந்து நின்றன. சிப்பாய்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து உருமி கொண்டிருந்தனர். இரண்டு அரசர்களும் பத்திரமாக கோட்டைக்குள் பதுங்கிக் கொண்டன. ஆட்டம் மும்முரமாக வந்து கொண்டிருந்தது. அரசன் ரதங்களை கொண்டு சாசங்கனின் யானைகளை விரட்டுவான். கவினன் தன் யானையினால் அரசனின் மந்திரியை தாக்க பார்ப்பான். இதுவரையில் ஆடாத முறையில் வெகு சாதுரியமாக ஆடி வந்தான் அரசன். அவன் ஆட்டம் சாசங்கனுக்கு பிரமிப்பை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தது. ஒரு கால் அரசனே ஜெயித்து விடுவானோ என்று ஹேமாங்கனை எண்ணினாள். கொஞ்சம் விறுவிறுப்பும் உண்டாக்கி கொள்வதற்காக தாம்பூலத்தை தேடினான் சாசங்கன். அரசனுக்கு தாம்பூலம் அடித்து கொடுப்பதற்காக தாம்பூலத்தில் கையை வைத்து பாக்கை எடுத்து கொண்டிருந்தாள் ஹேமாங்கனை. காய்களை பார்த்தபடியே சாசங்கன் பாக்கை எடுத்து கொள்வதற்காக கையை தாம்பூலத்தில் வைத்தான். சாசங்கன் கை ஹேமாவின் கையின் மேல் தங்கி நின்றது. பேசாமல் இதுவரையில் ஆடி வந்த அரசன் ஜெயித்து விட்டோம் என்று உற்சாகத்தில் மந்திரி தொலைந்தான் என்று சொல்லிக்கொண்டே கவினனுடைய மந்திரிக்கு முன்னால் தன் யானையை வைத்தான். இவ்வளவு நெருங்கிய ஆபத்தை கவனிக்காமல் ஆடிவிட்டோமே என்ற யோசனையில் பாக்கை கூட எடுத்துக்கொள்ளாமல் விழிகள் இரண்டும் விழுந்து விடுவன போல தன் மந்திரியை அரசன் யானையும் கவனித்து கொண்டிருந்தான் சாசங்கன். எதிர்பாரா இந்த நெருக்கடியில் தன்னையும் மறந்து சிலை போல ஆட்டத்தை கவனித்து கொண்டிருந்தாள் ஹேமா. தனக்கு இனி ஜெயந்தான் என்ற நிச்சயத்துடன் அரசன் பலகையில் இருந்த கண்களை எடுத்து நிமிர்ந்து பார்த்தான். சாசங்கன் ஹேமாங்கனை இவர்களின் விழிகள் காய்களை நோக்கியிருந்தன. கைகள் தாம்பலத்தில் இருந்தன. உணர்வின்றி காய்களை கவனித்திருந்தார்கள். அரசன் தம்மை கவனிப்பதையும் அவன் மனதில் பயங்கரமான எரிமலை புகைய ஆரம்பிப்பதையும் பாவம் அவர்கள் அறியார்கள். அதே நேரத்தில் மந்திரியின் உயிருக்காக தவித்து கொண்டிருந்த சாசங்கனுக்கு மின்னல் போன்ற ஒரு கற்பனை தோன்றிற்று. வெகு உற்சாகத்துடன், என் மந்திரியும் தொலையும், உங்கள் ஆட்டம்தான் தொலைத்தது, இதோ அரசு என்று தன் மந்திரியை குறுக்கே இழுத்து ஏனையிடமிருந்து தப்பும்படியாகவும் அதே சமயத்தில் எதிரி அரசனை தாக்கும்படியாகவும் உள்ள ஓர் இடத்தில் வைத்தான். அவ்வளவுதான். அந்த அரசுக்கு பதில் இல்லை. அரசனின் அரசன் கட்டுப்பட்டு விட்டான். ராஜா கட்டுப்பட்டு விட்டதே என்று குதூகலத்தை காட்டும் தொனியில் கத்தினாள் ஹேமாங்கனை. ஆட்டம் போச்சு என்று கையை தூக்கி ஒரு சொடுக்கு சொடுக்கிவிட்டு ஹேமாங்கனியை திரும்பி பார்த்தான் சாசங்கன். அந்த சந்தோஷம் நீடித்திருக்கவில்லை. அந்த நிமிஷமே மன்னனின் வாள் சாசங்கனின் மார்பில் பதிந்து போயிருந்தது. எதிர்பார்க்க முடியாத இதை கண்ட ஹேமாங்கனை அப்படியே மூச்சிழுத்து விழுந்தாள். பிரக்னை வந்து அவள் கண்ணை திறந்தபோது
அந்த அந்தகரணத்தையே ஊடுருவி பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தான் மன்னன். எவ்வளவு நாளாக சாசங்கனுடன் இவ்வளவு நெருங்கிய பழக்கம் என்றான். ஒன்றும் புரியாமல் மிரள மிரள விழித்தாள் ஹேமா. நந்தவனத்தில் மாலைகள் மாற்றிக்கொண்டதை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஒளிக்காமல் உண்மையை சொல் என்று உருமினான். ஹேமாங்கனைக்கு ஓரளவு அப்பொழுதுதான் விஷயம் விளங்க ஆரம்பித்தது. ஐயோ, ஒன்றுமே இல்லையே. சதுரங்க ஆட்டத்தை அவர் ஜெயிக்க மாட்டார் என்றேன். நான் ஜெயிப்பேன் என்றார். மாலையை பந்தயமாக வைத்தார். வேறொன்றும் இல்லையே. ஓஹோ, என்னை ஜெயிப்பதாக பந்தயம் வேறு வைத்தானோ? இனி யாரை ஜெயிக்கிறான் பார்ப்போம். ஹேமா, எனக்கு இப்பொழுதுதான் எல்லாம் தெரிகிறது. சாசங்கனை இன்னும் லேசில் விடப்போவதில்லை. உன்னையும் சும்மா விடப்போவதில்லை. இன்னும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். சில தினங்கள் சென்றன. விஜயகீர்த்தி சதுரங்க பலகையில் காய்களை வரிசையாக வைத்து கொண்டிருந்தான். அன்றைய விளையாட்டிற்கு பிறகு இப்பொழுதுதான் அவன் ஆட உட்கார்ந்தது. பக்கத்து அறையில் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து வரும் ஹேமாங்கனை படுத்து கொண்டிருந்தாள். அவள் மனம் இருண்டிருந்தது, சந்திரன் இல்லாத இரவை போல. ஹேமா, இங்கே வா, வந்து இதை பார் என்றான். அவள் மெதுவாக நடந்து வந்தாள். இவை என்ன தெரியுமா? சாசங்கன் முதுகெலும்பினால் செய்த காய்கள் என்று வரிசையாக நிற்கும் காய்களை சுட்டி காட்டினான். அவள் அப்படியே அதிர்ந்து போனாள். பயங்கரமான அந்த காய்களையும் அவற்றை விட பயங்கரமான அரசன் மனதையும் கண்டு திகைத்து திடுக்கிட்டாள். சாசங்கனுடன் வேண்டிய மட்டும் ஆடியாகிவிட்டது. அவன் ஆவியுடன் இனி ஆடப்போகிறேன் என்றான் அரசன். அவள் ஒன்றும் புரியாமல் தலை குனிந்து கொண்டிருந்தாள். எப்படி என்று கேட்கிறாயா? கிட்டே வா, அதற்காகத்தானே உன்னை கூப்பிட்டேன் என்றான். அவள் உணர்ச்சியற்று வறண்ட மேகம் போல இருந்தாள். அவனோ தகிக்கும் பாலைவனத்தைப் போல இருந்தான். சாசங்கன் ஆட்டங்களை ஜெயிப்பதில் உனக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. இப்பொழுது அவன் ஆவி ஜெயிப்பதிலையும் உனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும் என்று சொன்ன அவன் குரலின் வறட்சியும் உள்ளத்தின் ஈரமற்ற தன்மையும் ஹேமாங்கனைக்கு பொசுக்கி எடுக்கும் வேதனையை உண்டு பண்ணின. இங்கே வந்து உட்கார் என்றான். அவன் குரலில் ஸ்தாயை ஏறிற்று. என் ஆட்டத்தை நான் ஆடப்போகிறேன். சாசங்கன் ஆட்டத்தை நீ ஆடு என்று சொல்லிக்கொண்டு உயிரை வாங்கக்கூடிய ஒரு புன்முறுவல் செய்தான். ஒவ்வொரு வார்த்தையும் அவள் உள்ளத்தை குத்தி கொண்டிருந்தது. அவளுக்கு வருத்தமும் பயமும் பொறுக்க முடியவில்லை. இருந்தாலும் தப்ப முயல ஓடும் மிருகத்தை போல முடியவே முடியாது, அந்த காய்களை தொடவே மாட்டேன் என்று நகர்ந்தாள். மாட்டேன் என்றா சொல்லுகிறாய்? என்ன நேரும் தெரியுமா? என்ன ஆகும்? இன்னொரு வரிசைக்கு காய்கள் கிடைக்கும் என்று அலட்சியமின்றி பதிலளித்தாள். அவள் மனம் மாறிவிட்டது. மகத்தான துணிவு உண்டாயிற்று. அவள் முகம் மிகுந்த அருவருப்பை காட்டிற்று. எதையும் செய்வதற்கு வேண்டிய நெஞ்சழுத்தமோ மனவலியும் உண்டாகி வந்தன. பழிவாங்க விரும்பும் ஜந்துவைப் போல இருந்தாள். எனக்கு இன்னொரு வரிசைக்கு காய்கள் தேவைதான், அதற்காகத்தான் உன்னை ஆட சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை கரகரவென்று இழுத்து அவள் கையை அந்த காய்களின் மேல் வைத்தான். காய்கள் கையில் பட்டவுடன் ஒரு வினாடி அவள் உடம்பு முழுவதும் கூசி நடுங்கிற்று. மறு வினாடி பாம்பு போல் சீறி விழுந்தாள். பேய் பிடித்தது போல தோன்றியது அவள் முகம். அவள் தோற்றதையும் முகத்தை கண்டு கலங்காத நெஞ்சத்தவனான அரசனும் சிறிது உள்ளுர நடுக்கம் கொண்டான். அந்த காயில்தான் ஏதாவது சக்தி இருந்திருக்குமோ? அமானுஷ்ய சக்தியை அடைந்தவள் போல தோன்றும் அவளை பார்த்து பார்த்து ஒன்றும் தோன்றாமல் திகைத்தான் அரசன். இந்த ஆட்டத்தை நான் தான் ஜெயிக்கப் போகிறேன். இதுவும் உயிரை வாங்கும் ஆட்டமாகத்தானே போகிறது என்று காயை அவள் நகர்த்தினாள். என்ன அப்படி ஆவேசம் திடீரென்று அவளுக்கு வந்துவிட்டது? யோசனை செய்ய முடியாத நிலையில் இருந்தான் அரசன். வேறு வழியென்று தன் காயை நகர்த்தினான். வெறி கொண்டவளைப் போல தோன்றினாள் ஹேமா. நீங்கள் சொல்வது ரொம்ப சரி. நீங்கள் என்னுடன் ஆடவில்லை. இந்த ஒவ்வொரு காயிலையும் சாசங்கரின் ஆவி துடித்து கொண்டிருக்கிறது. சாசங்கரை ஆடுகிறார் என்று காயை நகர்த்தினாள்.
அவன் பார்த்தான். ஆம், உண்மையிலேயே காய் ஒவ்வொன்றும் உயிர் கொண்டு நகர்வதற்கு தவித்து கொண்டிருப்பதாக தோன்றியது. ஹேமாவின் கையை காய்கள் இழுத்து கொண்டு போவது போன்ற ஒரு பாவனை அவனுக்கு உண்டாயிற்று. அவள் ஆடினாள், அவனும் ஆடினான். ஆட்டம் விறுவிறுப்பாக விரிந்து வந்தது. ஹேமாவின் படைகள் அணிவகுத்து நிற்பதும், பலங்கள் ஒன்றுக்கு ஒன்று துணையாக விகியுகத்தில் நிற்பதும் காட்சிக்கு வெகு அழகான தோரணையில் இருந்தது. சாசங்கன் விளையாட்டைப் போலவே இருந்தது. அவன் விளையாட்டை பார்த்து பார்த்து அந்த வழிகள் அப்படியே இவளுக்கு பாடமாகிவிட்டனவா, அல்லது வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு அவனுக்கு நேரம் ஏது? ஹேமாவின் படைகள் தாக்க ஆரம்பித்து விட்டன. அதிகமாக விளையாடாமல் ஆட்டங்களை பார்த்து கொண்டே வந்திருந்த அவள் இப்பொழுது ஆடிவரும் இந்த விசித்திர விளையாட்டால் அவனுக்கு ஒரு பக்கம் பயமும் உண்டாயிற்று. அவளுடைய சாதாரணமான விளையாட்டாக இருக்க முடியாது என்ற எண்ணம் உள்ளுர அவன் மனதில் திகிலை உண்டு பண்ணி கொண்டே இருந்தது. அவள் பேச்சும் தோற்றமும் அந்த எண்ணத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு ஏதுவாகவே இருந்தன. இது என் விளையாட்டு அல்ல, சாசங்கர் ஒரு கவிதை சொன்னார். அதை போல என் மூலமாக சாசங்கரின் ஆவியே ஆடுகிறது என்று பேசாமல் விளையாடும் அரசனிடம் சம்பந்தமில்லாமல் சொன்னாள். மனம் குழம்பியிருந்த அரசன் மனதில் ஒரு பிராந்தி ஏற்பட்டுவிட்டது. ஒரு காயை நகர்த்தி வைத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தான். என்ன ஆச்சரியம், சாசங்கன் அல்லவா ஆடிக்கொண்டிருக்கிறான். உங்கள் குதிரை போச்சு என்றாள் ஹேமா. அப்பொழுதுதான் அவனுக்கு சுய அறிவு வந்தது. ஆம், எதிரே சாசங்கன் ஆடவில்லை, ஹேமாதான் ஆடுகிறாள். வெகுநாள் அவனுடனேயே ஆடிய பழக்கத்தை ஒட்டி அந்த பிரம்மை உண்டாயிற்று போலும் என்று சமாதானம் செய்து கொண்டான். ஆனால் அது ஒரு நொண்டி சமாதானமாக அவனுக்கு தோன்றிற்று. ச்சே, ஏன் என் மனதை அதைரியப்படுகிறது என்று நெஞ்சை தைரியப்படுத்தி கொண்டு தாகத்திற்கு சாப்பிட்டு விட்டு தாம்பூலம் தரித்து கொண்டான். ஹேமாவோ நிமிஷங்கூட வீணாக விரும்பாதவளைப் போல அவசரப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் காய்களோ அடுத்தபடி நகர்வதற்கு பறந்து கொண்டிருந்தன. அரசன் பலங்களோ சிதறிக் கொண்டிருந்தன. அவள் பலங்களோ அட்டகாசமாக முன்னேறியிருக்கின்றன. மகாராஜா, நான் ஆடமாட்டேன் என்றேன், என்னை பலவந்தமாக ஆட சொன்னீர்கள். இப்பொழுது இந்த ஆட்டத்தில் ஒரு பேயின் உற்சாகம் எனக்கு வந்துவிட்டது என்று சொல்லும் ஹேமா உண்மையில் ஒரு பேயைப் போலவே தோன்றினாள். சப்த நாடியும் ஒடுங்கிய பிராணி போல ஆடினான் அரசன். பயத்தையே அறியாத அவன் மனதில் எப்படியோ திகில் புகுந்து கொண்டு பாடுபடுத்த ஆரம்பித்து விட்டது. தடுமாறி நின்றான். முன்னேற்பாடாக செய்து வைத்திருந்த எதிரிகளின் வலையில் சிக்கிக் கொண்டது போன்ற அச்சம் அவனுக்கு உண்டாயிற்று. அவன் ஆட்டம் வர வர மோசமாகி கொண்டே வந்தது. மரண தருவாயில் இருக்கும் ஜீவனைப் போல அவனுடைய பயமும் அதிகரித்து வந்தது. இறக்கப் போகிறவனின் துக்கத்தை போன்ற உணர்ச்சி இருந்தது. எனக்குத்தான் வெற்றி என்று சிரித்தாள் ஹேமா ஒரு காயை நகர்த்திவிட்டு. இது என்ன, சாசங்கன் இப்படி சிரிக்கிறான் என்று திகைத்தான் அரசன். மறு வினாடி ஹேமாங்கனை அல்லவா விளையாடுகிறாள், அவள்தானே சிரிக்கிறாள் என்று தெளிவுபடுத்தி கொண்டான். வர வர அந்த விளையாட்டும் சுற்றுணர்ச்சியும் வாழ்க்கையும் புறம்பான அந்நிய உலகத்தின் ஆவியை கொண்டிருப்பது போல தோன்றின. அவன் மனம் ப்ரூடை தவிர்த்து வாத்தியத்தைப் போல சுருதி கலைந்து இருந்தது. ஓசனையின்றி காய்களை நகர்த்தி வந்தான். ரதத்தை அரசன் முன் கொண்டு வந்து நிறுத்தி அரசு என்றாள் ஹேமா. விதியிடமிருந்து தப்ப முயலும் மனிதனைப் போல தன் காயை காப்பாற்ற முயன்றான் அரசன். வேறு இடத்தில் அரசனை நகர்த்தி வைத்தான். யானையை அரசனுக்கு முன்னிறுத்தி அரசு என்றாள் ஹேமா. அவ்வளவுதான். அந்த அரசுக்கு தப்ப வழியில்லை. அரசனின் ரத்தம் கொதித்து கொண்டு கிளம்பியது. அவமானம், ஆத்திரம், பயம் எல்லாம் சேர்ந்து அவனுடைய ஒவ்வொரு நரம்பையும் சுண்டி சுண்டி இழுத்தன. சாசங்கரின் ஆவி வெற்றி பெற்றுவிட்டது. இனி நீங்கள் தோற்பதை விட பிராணனை விடலாம் என்று சொல்லிக்கொண்டே அந்த காய்களை அரசன் முகத்தில் எரிந்துவிட்டு ஹேமாங்கனை எழுந்திருந்தாள். அரசன் தலை கிறுகிறுவென்று சுழன்றது. அந்த காய்கள் அவன் மேல் பட்டவுடன்
1000 பேர்கள் ஈட்டியால் அவனை குத்துவது போல இருந்தது. ஐயோ என்று சொல்லிக்கொண்டு கீழே விழுந்தான். வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் இரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது. அரசன் ஆட்டம் முடிந்தது. விதியின் ஆட்டமும் முடிந்தது. முற்றும்.